விஜய் கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணை வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணீங்க. ஆனால் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு வந்து ஒரு புள்ளைய கொடுத்துருக்கீங்க. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? என் பொண்ணு நான் வந்து தப்பாகவும் நினைக்க முடியல. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாங்க. ஏன் அத்தை இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நானும் காவேரி வந்து மனசார சேர்ந்து வாழ ஆரம்பித்தோன்னே தான் வந்து இந்த குழந்தைய உருவாச்சு. இதுதான் வந்து உண்மை. தயவு செய்து கொஞ்சம் நம்புங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் நம்புகிறேன்ப்பா. சரி இவ்வளோ தூரம் மனசார வாழ்ந்தேன்னு சொல்கிற, காவேரிக்காக உருகிற, அப்படி இருக்கும்போது எதுக்குப்பா டைவர்ஸ் பேப்பரில் சைன் கேட்டு ஆள் அமுக்கிற அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை அப்படின்னோடனே, ஆமாம் பின்ன நீ சொல்லி தானே வந்து உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் வந்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து கேட்குறாங்க காவேரி கிட்ட. அதனால தானே காவேரி உண்மையை வெளியே சொன்னா. அப்படி இல்லைனா இவ்வளோ சொல்லுவா? இவ்வளோ 4 மாதம் வந்து மறைச்சவ இன்னும் 10 மாதம் ஆனால் கூட உண்மையை சொல்ல மாட்டா. அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லை, ஆளாக தானே இருந்திருக்கா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிற விஜய், காவேரி உங்கள் அம்மா சொல்கிறத உண்மையை ஆமாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவு என் பாட்டி போவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. என் பாட்டிக்கிட்ட காவேரி பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். ஆனால் அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. உண்மையிலே வந்து அவங்க தவறாக புரிஞ்சிட்ருக்காங்க. நான் காவேரி விட்டு விலகுவேன்னு நினச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன், நீங்கள் கொல்லப்படாதீங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் சொல்லி புரிய வச்சாலும் சரி, அவங்க வந்து பேசின பேச்சுகள் எல்லாமே என் மனசில் அப்படியே ஆணித்தரமாக இருக்குது. என் பொண்ணு அவங்கள நம்பி அனுப்பவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அதுக்காக நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழக்கூடாது நான் சொல்லலை. நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழலாம். ஆனால் வந்து இப்போ வந்து அவங்க வந்து சமாதானம் ஆகாமல் இருக்கிறதால முதல்ல அவங்க என் பொண்ணை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் தான் தம்பி என் பொண்ணை வந்து கௌரவமாக வாழ வைக்கணும். அவங்க எக்காரணம் கொண்டு என் பொண்ணு பணத்துக்காக தான் வந்தவன் சொல்லிடக்கூடாது. இதுக்கு நீங்கள் சம்மதிச்சா என் பொண்ணு கூட நீங்கள் வாழலாம் அப்படின்றாங்க. அதை கேட்டு அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? கண்டிப்பாக காவேரியோட கௌரவம் எனக்கு முக்கியம். நான் எப்படி விட்டுருவேன்? நான் போய் எங்கள் வீட்டில் பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே ஹாலில் நின்றுட்டுருக்காங்க. என்ன விஜய் திடீர்னு வந்திருக்க? லேட்டாக தானே வருவேன்னு சொன்னேன். தாத்தா சொல்கிறாரு, இல்லை தாத்தா வேலை முடிஞ்சிச்சு அதான் வந்துட்டேன், மனசு கேட்கல அப்படின்ட்டாங்க. உடனே வந்து அவங்க சித்தப்பா பார்க்குறாங்க. என்ன சித்தப்பா வந்திருக்காரு அப்படின்னோடனே, வேறு வழி இல்லைப்பா, சித்தப்பா மன்னிச்சிடுப்பா அப்படின்றாங்க. உடனே பார்த்துட்டு என்ன விஜய் எப்படி இருக்கேன் அப்படின்னோடனே, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் வந்துட்டீங்கல்ல இனிமேட்டு அவ்வளோதான் அப்படின்றாங்க. என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னோடனே, எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. துணியெல்லாம் எடுத்து சூட்கேஸில் வச்சுட்டு வராரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விஜய் இப்போ தான் வந்த மறுபடியும் போகிறேன்னு பாட்டி கேட்குறாங்க. மறுபடியும் போகிறேன் தான், ஆனால் வேற எங்கேயோ போகல, என் பொண்டாட்டி வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உன்னை சித்தி வந்து என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் என் பொண்டாட்டி கூட சேரணும் தானே நீங்கள் எல்லோரும் விரும்புகிறீங்க. அதனால் இதுக்கப்புறம் இங்கேருந்து நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, அதனால் அவங்க வீட்டுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன், அதுதான் கிளம்புறேன்னொன்னே, விஜய் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? என்ன பாட்டி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் தானே காவேரி கூட சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்க, நீங்கள் பிரித்து வைக்கணும்னு நினைக்கல அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் பாட்டி, காவேரி வீட்டில் போய்ட்டு டைவர்ஸ் கேட்டிருக்கீங்க, நான் உங்களை கேட்க சொன்னா பாட்டி, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? காவேரி தான் என் வாழ்க்கை, என் உயிர்னு உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் பேரனோட விருப்பம் உங்களுக்கு முக்கியமாக தெரியல. இந்த வீட்டுக்கே காவேரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, இந்த வீட்டுக்கு காவேரி வரமாட்டா, அதே மாதிரி நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், காவேரி வராத வீடு எனக்கு தேவையில்லை பாட்டி அப்படின்னு. ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன்? இது உன்னோட வீடுடா, எப்போ நீங்களே வந்து ஒரு டிசிஷன் பண்ணி எல்லாம் முடிவு பண்ணி எல்லாம் பண்ணுறீங்களோ, இதுக்கு எனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் வரேன், என் பொண்டாட்டி எங்கே இருக்காளோ அதுதான் என் வீடு அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜய் சொன்னால் கேளுப்பா அப்படி தாத்தா எவ்வளோ தடுத்து பார்க்குறாரு. உடனே வந்து நான் போகிறேன் தாத்தா, தப்பாக நினச்சிக்காதீங்க, காவேரி இருக்க வீடு தான் எனக்கு முக்கியம், காவேரி தான் தாத்தா எனக்கு எல்லாத்தோட முக்கியம், தயவு செய்து என்னை புரிஞ்சுக்கங்க அப்படி சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. பாட்டிக்கு தாத்தா எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க, விஜய் கேட்க மாட்டேங்கிறாரு. பரவாயில்லைங்க விடுங்க, அங்கே போய் அவமானப்பட்டு திரும்பினாதான் இவனுக்கு புத்தி வரும், அவங்க எப்படி அவமானப்படுத்துவாங்கல்ல அப்போ வருவான் வீட்டுக்கு அப்படின்றாங்க பாட்டி. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு தாத்தா.